அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பழைய அகல் விளக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் க்ளீனாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் அந்த டிப்ஸு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எப்பயுமே வந்து அகல் விளக்கு வந்து ஏற்றின அந்த 3 நாள் ஏற்றுவோம் இல்லையா, ஏற்றி முடித்த உடனே அப்பைக்கப்பயே அதை க்ளீன் பண்ணிட்டோம்னா பிசு பிசுப்பே இருக்காது. இது வந்து நான் போன வருஷம் ஏற்றின அகல் விளக்கு தான். நான் அப்பைக்கப்பயே க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் தான் நான் தூக்கி மேலே வைப்பேன். இது போன வருஷத்து அகல் விளக்கு நான் அப்படி தான் எடுத்து வச்சேன். இப்போயும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. நான் இப்படியே விளக்கு ஏற்றினாலும் ஏற்றலாம், அந்தளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லை. இதுவே வந்து சில பேர் கேட்டாங்க அந்த பிசு பிசுப்பு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு தான் நான் அந்த டிப்ஸை சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அகல் விளக்கு. அது ஏற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக ஆகிடுச்சு. ஸோ இந்த அகல் விளக்குகளை தான் நான் வந்து இந்த தடவை இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான இது தான். இதில் எதுவும் நிறைய சோடா அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற விளக்குற சொப்பு இல்லாட்டி ஜெல் இருக்கும் இல்லையா, அந்த ஜெல் வச்சு தான் க்ளீன் பண்ணலாம். இல்லை அதுவும் இல்லையாட்டி கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா விறகடுப்பில் அந்த எரியும் இல்லையா, அடுப்பு எரியும் இல்லையா, அந்த இதில் இதை போட்டுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை போயிடும். அப்புறம் அந்த இதுலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு தண்ணியில் போட்டு ஒரு கழுவி வெயிலில் காய வச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசுப்பு தன்மை போயிடும். இப்போ என்கிட்ட இருக்கிறதுல எந்த விளக்குலையும் பிசு பிசுப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து 3 நாள் விளக்கு ஏற்றிட்டு அப்போயே வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு நான் இந்த வெயிலில் காய வச்சு ஒரு கவரில் போட்டு மூடி பரனில் வச்சுருவேன். இப்போ இந்த வருஷம் எடுக்கையில் இதை நான் திருப்பி எடுத்து சும்மா ஒரு கழுவிடணும் இல்லையா, கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து நான் விளக்கு ஏற்றிடுவேன். அவ்வளோதான். இந்த பிசு பிசுப்பு போகணும்னு சொல்லி கேட்டதுனால என்கிட்ட அந்த அளவுக்கு எந்த விளக்கும் பிசு பிசுப்பு இல்லைன்றதுனால இப்போ என்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமாக பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஒரு 4-5 விளக்கை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் எடுத்துகிட்டு நான் வந்து தண்ணி இதில் வந்து எந்த அளவுக்கு விளக்கு இப்போ நான் 5 விளக்கு தானே நான் ஏற்றப்போ, அதனால் அந்தளவுக்கு சும்மா கொஞ்சமாக அந்த விளக்கு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ இல்லை இது நிறைய வைக்கிறதா இருந்தால் நிறையா தண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த வருஷம் அப்பைக்கப்போ விளக்கு ஏற்றி முடிச்ச பிறகு க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். அது முடியாமல் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது, இப்போ நான் இந்த வருஷம் விளக்கு ஏற்றுறதுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த டர்மரின் ஜெல் இருக்கு இல்லையா, இதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இதையோ இல்லை எதையோ யூஸ் பண்ணிக்கலாம். எது வேண்டாலும் 2ல் எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன், ஏன்னா நிறையா ஊற்றலை, லைட்டாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் சூடு பண்ணியிருக்கிறேன். கொதிக்கிறதுக்கு முதல் ஸ்டேஜில் எடுத்துகிட்டேன். கொதிக்கலாம் இல்லை, அப்படியே நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கிறேன். இப்போ அது தண்ணி சூடாக இருக்குது. இந்த தண்ணி ஆறட்டும், அப்புறம் எடுத்து நம்ம கழுவலாம். இப்போது சூடு பண்ண தண்ணி வந்து கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப ஆற வேண்டாம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கையிலே அதை க்ளீன் பண்ணால் தான் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகும். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ நான் புது ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். அந்த ஸ்க்ரப்பரை வச்சு இப்போ நான் விளக்கை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அதை கழுவிட்டு நம்ம பாத்திர விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்திர விளக்குன்னு அந்த ஸ்க்ரப்பர் எடுக்கலை, இது புது ஸ்க்ரப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தேங்காய் நார் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இது ரொம்ப பிசுக்காக இருக்குதுன்னு சொன்னால் இன்னி கொஞ்சம் ஜெல்லோ இல்லை நம்ம விளக்குற சோப்போ வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அழகாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த சூட்டோடையே நான் க்ளீன் பண்ணுறதுனால அந்த விளக்கில் அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கு மேலே வந்து அப்படியே நிற்கிது. நம்ம கையில் க்ளீன் பண்ணாலே வர்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் பிசுக்கு. இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக போயிடும் எண்ணெய் அகல் விளக்குற இருக்குல்ல அந்த எண்ணெய் பிசுக்கு. பாருங்களேன் இது எப்படி இந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் ஆயில் அந்த பிசு பிசுப்பு வந்து அப்படியே வந்து எப்படி நிற்கிது, கையில் எடுத்தாலே வருது.
இதே மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றி முடித்த பிறகும் இதே மாதிரி நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு கழுவி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோவா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அகல் விளக்கு எப்போதும் புதுசாகவே இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அடுத்து நான் வந்து இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்ற ரெடியாக இருக்குது. இது வந்து புது விளக்காக இருந்துச்சுனாக்கா நீங்கள் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.